அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிஷாஸ் குக்கிங். இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு நெய்ச்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நாங்கள் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். சரிங்களா? 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. தாராளமாக இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்க்குறோம். நெய் கொஞ்சம் நல்ல மணமான நெய்யாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பாடு நல்ல மணமாகவும் இருக்கும். அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுக்கிறோம். ஓகேவா? ரொம்ப கருக விடாதீங்க, மென்மையாக வதக்கி எடுக்கணும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், இது நல்ல காரமாக இருக்குன்றதுனால 2 தான் சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறமா இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. மெயினானதே புதினா கொத்தமல்லி, இதை நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? உங்கள் ஸ்பூனை தகுந்து எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. நல்ல ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். வீட்டில் போட்ட தயிராக இருந்தால் இன்னும் நல்லது. அடுத்தது நம்ம அரிசி அளந்துருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. 2 கிண்ணம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். ஓகேங்களா? தண்ணி சேர்த்து உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எப்படின்னா, நாம் ஏன் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது சாப்பாட்டோட கலர் மாறிடும். நம்மளுக்கு ஒரு வெள்ளையான கலரில் கிடைக்காது. ஸோ அதனால் தக்காளியை இப்படி தண்ணியில் கொதிக்கும் போது போடுறதுனால நம்மளுக்கு தக்காளியோட இனிப்பு அந்த தண்ணியில் இறங்கி சாப்பாட்டோடு சேரும். கலர் அவ்வளோவா எண்ணெயில் சேராமல் இருக்கும். சரிங்களா? தக்காளி ரொம்பவும் வதங்காது, கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு புது மெத்தடாக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அரிசி போட்டு தம் போட்டு இறக்கிட்டோம். தம் போட்டு இறக்குனதுக்கப்புறமா நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.